இந்த மோசைக்கு சோர்ந்து போறதற்கு என்ன ரீசன்? இவ்வளவு சோர்ந்து போறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்டவர் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு, இவ்வளவு தூரம் சொல்லி, இவ்வளவு தூரம் தட்டி கொடுத்து, இத்தனை சொப்பனத்தை காமிச்சு, அவனுடைய கையை மடியில போடுறா அப்படின்றாரு. மடியில போடுறான். உள்ள போடும்போது நல்ல கையா போடுறான், வெளியில போடும்போது குஷ்டரோகமான கையா வாருது. அவன் பயப்படுறான். சரி திரும்பி கையை போடுறான் அப்படின்றாரு. திரும்பி மடியில கையை போட்டு எடுத்தா அது பழையது மாதிரி ஆகுது. கோலை போடுன்றாரு, கோலை போட்டா பாம்பா மாறுது. அதனுடைய வாழை பிடிச்சிருன்றாரு, வாழை பிடிச்சா திரும்ப கோலா மாறுது. இப்படியே ஆண்டவர் அவனை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாரு, தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இல்லடா இல்லடா இல்லடா, நான் இல்ல, அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க எப்படி என்ன நம்புவாங்க? நான் இந்த சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கிறேனே, நான் இந்த சிச்சுவேஷன்ல உட்கார்ந்துருக்கிறேனே, நான் போய் அவங்கள்ட்ட சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? இல்லை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனா இந்த மோசைக்கு முடியவே இல்லை. நான் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே,